தாவேக தலைவர் விஜயின் கரூர் சுற்றுப்பயணம் பெரும் சோகத்தில் முடிவடைந்துள்ளது. விஜயை பார்ப்பதற்காக திரண்டிருந்த கூட்டத்தில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் உள்பட 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் கரூர் அரசு மருத்துவமனை இழப்பின் வலியாலும் கண்ணீராலும் மிதந்து கொண்டிருக்கிறது. விஜய் பரப்புரை செய்த கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்திலிருந்து இரவு 8 மணி முதலே மயக்கம், தலை சுற்றல், மூச்சு திணறல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானோரை ஏற்றிக்கொண்டு ஆம்புலன்ஸ்கள் கரூர் அரசு மருத்துவமனையை நோக்கி குவிய தொடங்கின. கெடுவாய்ப்பாக ஆம்புலன்ஸ் வரும் வழியிலேயே பலரின் உயிர் பரிதாபமாக பறிபோனது. பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்க திரும்பிய திசையெல்லாம் தாய்மார்களும் உறவினர்களும் தலையிலும் வயிற்றிலும் அடித்தபடி கதறி அழுதனர். விஜய் கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போன பையன் திரும்பி வரவே இல்லை. அப்படி பாசமா வளர்த்த பையனை இப்ப பறி கொடுத்துட்டு நிக்கிறோம் என கண்ணீர் மல்க பேசுகிறார் கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்த 15 வயது சிறுவன் ஸ்ரீநாத்தின் பாட்டி. பொண்ணு எங்கேயுமே அவன் தனியா போனதில்லை. இதுதான் ட்ரிப்பு, மொத்த ட்ரிப்பு தனியா போனோம். போய் இந்த மாதிரி எங்களுக்கு எவ்வளவு அவன் தாங்க எங்களுக்கு உயிர். நான் ரொம்ப செல்லமா வளர்த்தது. அவன் ரொம்ப செல்லம் எனக்கு. அவனால அவன் இல்லைன்னா என்னால் ஒரு நிமிஷம் கூட பாட்டின்னு கூப்பிட மாட்டான். 10 தான் கூப்பிடுவான். எங்கிட்ட ராவடி பண்ணுவான். வந்து படுத்தா கூட அவங்க அம்மா அப்பா கிட்ட கூட படுக்க மாட்டான். என்கிட்டயே தான் வந்து படுத்துக்குவான். அப்படி வளர்த்துற பிள்ளைங்க இது. இன்னைக்கு அப்படியே வாரி கொடுத்துட்டமே, இப்படி உயிர் போய் உயிர் வருது. கரூர் மருத்துவமனையில் 3 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் மருத்துவமனை உதவியாளர் ஈஸ்வரி இதுபோன்ற சம்பவம் இதுவரையில் இங்கு நடந்ததில்லை என்றும், மூச்சு திணறிய குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் என்றும் வருத்தத்துடன் பேசினார். இது மாதிரி நடந்திருக்கலாம். ஒரு ஆம்புலன்ஸ்ல போவாங்க அடிபட்டு, கார்ல போனவங்க அடிபட்டு தான் வந்திருக்காங்க. இது மாதிரி நடந்தது ஒரு தடவை பார்க்கலைங்க சார். குழந்தைங்களும் ரொம்ப மூச்சு திணறி தாங்க சார் செத்துருக்காங்க. அடி காயம்லாம் கிடையாது. காயமெல்லாம் பார்க்கல, ரத்தமெல்லாம் இல்லைங்க சார். வாய் பேச முடியாத தனது நண்பனை காப்பாற்ற சென்ற போது தனது மகள் தர்ஷினி கீழே விழுந்து பலத்த காயமடைந்ததாக தந்தை ரமேஷ் தெரிவிக்கிறார். அந்த பையனுக்கு வாய் பேச முடியாது. டக்குன்னு காப்பாற்றான்னு போனதுக்கு தான் டக்குன்னு இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்தவங்கிட்ட அப்படியே தூக்கி அங்கிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பாப்பா கொடுத்தது. டக்குன்னு கீழே சிலிப்பாய் கீழே வந்து அப்படியே மிதிச்சிட்டாங்க எல்லாம். பெரும் உற்சாகத்தோடு விஜயை பார்க்க சென்றவர்கள் சற்றும் எதிர்பாராத கோரமான பேரிழப்பை சந்தித்துள்ளனர். பெற்றோரை இழந்த பிள்ளைகள், பிள்ளையை இழந்த பெற்றோர்கள், கணவனை இழந்த கர்ப்பிணி, பச்சிளம் குழந்தையை இழந்த தாய், இவர்களின் கதறல் சத்தங்கள் கரூர் அரசு மருத்துவமனையையே கலங்கடித்தது. புதிய தலைமுறைக்காக கரூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் வீரகுமார்.